அண்மை செய்தி அசாம் மாநிலம் திப்ருகாரில் போர் விமானம் தரையிறங்கும் வசதியுடன் கூடிய நெடுஞ்சாலை திறப்பு. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டத்தின் மோரன் புறவழிச்சாலையில் அவசர கால தரையிறங்கும் வசதி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வடகிழக்கு பிராந்தியத்தில் முதலாவது அவசர கால தரையிறங்கும் வசதி பிரிவாகும். இதனைதான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதாவது அசாம் மாநிலம் திப்ருகர் மாவட்டத்தின் மோரன் புறவழிச்சாலையில் அவசர கால தரையிறங்கும் வசதி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வடகிழக்கு பிராந்தியத்துல முதல் அவசர கால தரையிறங்கும் வசதி பிரிவாகும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது திறந்து வைத்துள்ள நிலையில நெடுஞ்சாலையின் குறிப்பிட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரிவு இக்கட்டான சூழலின் போது போர் வீரர்கள் செல்வதற்கும் அதே போல விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கும் மாற்று ஓடுபாதையாக செயல்படக்கூடிய ஒரு இதுவாகும். அதே நேரத்துல தொலைதூர பகுதிகளில் மனிதநேய உதவி மற்றும் பேரிட நிவாரண நடவடிக்கைகளின் போது இது முக்கிய பங்காற்றும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக திப்ருகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா மற்றும் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் ஆகியோர் மேடையில் வரவேற்று அவருக்கு இந்த நினைவு பரிசினையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு என்பது தேசிய பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய என்பதால் இது தற்பொழுது மோடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வுல மூத்த சிவில் மற்றும் இராணுவ பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த நிகழ்வுல முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.